நலம் வாழ வாழ்த்துக்கள் என்ற சுரேஷ் கண் மருத்துவமனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கண்சதை என்பது வெண்படலத்தின் வெள்ளை பகுதியை மூடியிருக்கும் சவ்வின் வளர்ச்சியாகும். இது முக்கோண வடிவத்தில் கருவிழி பகுதியில் வளரும் திசு. கண்ணின் ஓரத்தில் வளரும் கண் சதையானது கண்ணின் நடுப்பகுதியை நோக்கி செல்லும். மெல்ல வளர்ந்தபடியே இருக்கும். சிலருக்கு ஓரளவு வளர்ந்து பிறகு நின்றுவிடும். வெகு சிலருக்கு கருவிழி மறைத்தபடி வளர்ந்து பார்வையை பாதிக்கும். சூரிய ஒளி, காற்று, தூசி, வெப்பம், புற ஊதா கதிர்கள், காலநிலை ஆகிய காரணங்களால் கண்சதை வளர்ச்சி ஏற்படும். பல வருடங்களாக சூரிய ஒளி கண்ணில் படுவது, கண் பாதுகாப்பு இல்லாமல் வெயிலில் அதிக நேரம் செலவிடுவது ஆகிய காரணங்களாலும் கண் சதை வளர்ச்சி ஏற்படும். அதே நிலையில் கடல் வேலை செய்பவர்கள், கடல் சறுக்கு விளையாடுபவர்களுக்கு இது அதிகமாக வருவதால் சர்ஃபர்ஸ் கண் என்ற புனைப்பெயர் வந்தது. பூமத்திய ரேகைக்கு அருகில் வசிக்கும் முதியவர்களில் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது பொதுவாக காணப்படுகிறது. குழந்தைகளுக்கு இது அரிதாகவே காணப்படுகிறது. உலகிலே சுமார் 18% மக்கள் கண்சதை வளர்ச்சியால் பாதிக்கப்படுகிறார்கள். கண் சதை வளர்ச்சி கருவிழியின் நடுப்பகுதியை மூடும் வரை கண்ணுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தாது. டெரிகியம் பிங்குவேகுலா என 2 வகையான கண்சதை வளர்ச்சிகள் உண்டு. ஒரு பிங்குகுலா என்பது கருவிழியை ஒட்டிய வெள்ளை விழி கட்டி. இது கருவிழி மீது வளர முனைவதில்லை. இருப்பினும் வீக்கத்தின் காரணமாக எரிச்சல் அல்லது வலி ஏற்படும். சிகப்பு நிறம், உறுத்தல், வலி அறிகுறிகள் இருந்தால் அகற்றப்பட வேண்டும். அறுவை சிகிச்சை பொதுவாக தேவைப்படாது. கண்சதை வளர்ச்சி எவ்வாறு கண்டறியப்படுகிறது? ஸ்லிட் லேம்ப் பரிசோதனை. அடுத்தது விஷுவல் அக்யூட்டி டெஸ்ட். கருவிழி நிலப்பரப்பு, அதாவது கார்னியல் டோபோகிராஃபி. இது உங்கள் கருவிழியின் மேற்பரப்பின் 3D வரைபடத்தை உருவாக்க பயன்படுத்தும் ஒரு வகை புகைப்படமாகும். காலப்போக்கில் கண்சதை வளர்ச்சியில் ஏற்படும் மாற்றங்களை கண்காணிக்க உங்கள் கண் மருத்துவர் உங்கள் கண்ணின் படங்களையும் எடுக்கலாம். கண்சதை வளர்ச்சி எவ்வாறு சிகிச்சை அளிக்கப்படுகிறது என்றால், உங்கள் கண்சதை வளர்ச்சி அறிகுறிகள் அசௌகரியத்தை ஏற்படுத்தவில்லை அல்லது உங்கள் பார்வையில் தலையிடவில்லை என்றால் ஒருவேளை உங்களுக்கு சிகிச்சை தேவையில்லை. கண்சதை பிரச்சனைக்கான சிகிச்சை: சொட்டு மருந்து. கண் சதை அதிக எரிச்சல் அல்லது சிவப்பை ஏற்படுத்தினால் வீக்கத்தை குறைக்க உங்கள் மருத்துவர் கண் சொட்டு மருந்து அல்லது கார்டிகோஸ்டீராய்டுகளை கொண்ட கண் களிம்புகளை பரிந்துரைக்கலாம். கண் சதைக்கான அறுவை சிகிச்சை முறைகள்: கண் சதை வளர்ச்சி மட்டும் நீக்குதல். கண் சதை வளர்ச்சியை அகற்றி பாதிக்கப்பட்ட பகுதியின் மேல் அம்னோடிக் சவ்வு கிராஃப்ட் வைப்பது. இது கண் குணமடைய உதவும். கண் சதை அகற்றப்பட்டு ஆரோக்கியமான வெள்ளை சதை கண்ணின் பின்னால் பகுதி இருந்து எடுக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பகுதியில் ஆட்டோகிராஃப்ட் அறுவை சிகிச்சை மூலம் வைக்கப்படுகிறது. இது மீண்டும் கண் சதை வருவதை தடுக்க உதவும். அறுவை சிகிச்சை விவரங்கள்: உங்கள் கண் மருத்துவர் கண் அருகாமையில் ஊசி போடுவதன் மூலம் கண் உணர்ச்சியை இழக்க செய்கிறது. கண் சதை வளர்ச்சி உங்கள் கண்ணிலிருந்து கவனமாக அகற்றப்படுகிறது. நீங்கள் அம்னோடிக் சவ்வு மூலம் அறுவை சிகிச்சை செய்தால் சவ்வு சரியான அளவிற்கு வெட்டப்பட்டு கண் சதை வளர்ச்சி அகற்றப்பட்ட பகுதியை மூடுவதற்கு வைக்கப்படும். ஒரு சிறப்பு பசை அல்லது தையல் அம்னோடிக் வெண்படலம் விலகாமல் காக்கிறது. நீங்கள் ஒரு ஆட்டோகிராஃப்ட் அறுவை சிகிச்சை செய்தால் உங்கள் கண் சதை வளர்ச்சி கவனமாக அகற்றப்பட்டு கண் இமைக்கு அடியில் இருந்து வெண்படலத்தின் ஒரு பகுதி எடுக்கப்பட்டு கண் சதை வளர்ச்சி இருந்த இடத்தில் ஒட்டப்படுகிறது. ஒரு சிறப்பு பசை அல்லது தையல்கள் புதிய திசுவிடம் மாறி செல்லாமல் காக்கிறது. அறுவை சிகிச்சை பொதுவாக 30 நிமிடங்கள் முதல் 1 மணி நேரம் வரை நீடிக்கும். ஆரம்பகால கண்சதை வளர்ச்சிக்கான முன்னெச்சரிக்கைகள்: சூரிய ஒளியில் கதிர்வீச்சு, பாதுகாப்பு கண்ணாடிகளை பயன்படுத்தவும். வாகனம் ஓட்டும் போது புற ஊதா பாதுகாப்பு கண்ணாடிகள் அல்லது ஹெல்மெட்டை பயன்படுத்தவும். குளிக்கும்போது கண்களை மூடி குளிக்கவும். தூசி, வெப்பம் மற்றும் காற்று ஆகியவற்றை தவிர்க்கவும். அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள்: 1. மருந்துகள் மூலம் கண்சதையை குணப்படுத்த முடியுமா? முடியும். கண்சதையை சுமாராக கட்டுப்படுத்தலாம். 2. அறுவை சிகிச்சைக்கு பிறகு எத்தனை நாட்கள் மருத்துவமனையில் தங்க வேண்டும்? மருத்துவமனையில் தங்க தேவையில்லை. 3. அறுவை சிகிச்சைக்கு பிறகு கண் சதையை மறுபடியும் வருமா? கன்ஜுக்டிவல் ஆட்டோ கிராஃப்ட் எனும் சிறப்பு அறுவை சிகிச்சை செய்யப்படுவதால் கண் சதை மீண்டும் வளரும் வாய்ப்பு மிக மிக குறைவு. 3 வாரங்களுக்கு மருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். 4. அறுவை சிகிச்சைக்கு பிறகு முழு பார்வை கிடைக்குமா? கண் சதை அகற்றும் அறுவை சிகிச்சையானது பார்வையை மேம்படுத்த செய்யப்படுபவை அல்ல. கண் சதையால் கருவிழி முற்றிலும் மறைக்கப்பட்டு பார்வை இழப்பு ஏற்படுவதிலிருந்து தடுக்கவே இந்த சிகிச்சை செய்யப்படுகிறது. 5. எனக்கு கண் சதை வளர்ச்சி இருந்தால் நான் கான்டாக்ட் லென்ஸ்களை அணியலாமா? கண் சதை வளர்ச்சி கண் அசௌகரியத்தை ஏற்படுத்தினால் உங்கள் கான்டாக்ட் லென்ஸுகளை நீங்கள் அணியக்கூடாது. உங்கள் கண் மருத்துவரிடம் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன்.
மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை சுரேஷ் கண் மருத்துவமனை சார்பில் நலம் வாழ வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.